பெரம்பலூர் அருகே பொய் புகார் அளிக்கப்பட்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பள்ளி ஆசிரியரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மாணாக்கர்களின் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் விமல்ராஜ். இவர் அருமடல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அதே பள்ளியில் பெண் கணினி பயிற்றுநராக பணியாற்றும் தனக்கு ஆசிரியர் விமல்ராஜ் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறி மகளிர் காவல் நிலையத்தில் பெண் கணினி பயிற்றுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் விமல்ராஜை போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஆசிரியர் விமல்ராஜ் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. அஜித்குமாரின் மரணம் தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி மகா சன்னிதானம் பால பிரஜாபதி அடிகளார் வேதனை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடபுரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது இல்லத்திற்கு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி மகா சன்னிதானம் பால பிரஜாபதி அடிகளார் நேரில் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி ஆசி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அஜித்குமார் கொலை சம்பவம் தங்களுக்கு தமிழகத்தில் வாழ அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த அச்சத்தை புரிந்து கொண்டு தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அஜித்குமாரின் சம்பவத்தை பார்த்ததிலிருந்து மீண்டும் கேரளத்திற்கு சென்று விடலாமா என்று தோன்றுவதாக வேதனை தெரிவித்த அவர், தங்களை தமிழகத்தில் ஓரங்கட்டப்பட்டது போன்று உணர்வு தோன்றுவதாகவும் தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய் ஆங்கில நர்சரி பள்ளிக்கு கூட முதலமைச்சராக தகுதியில்லை என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு பாடநூல் கழக மண்டல அலுவலகத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி ஆய்வு மேற்கொண்டு அங்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் ஐ. லியோனி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இருக்கும் தைரியம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை எனவும் தமிழக அரசின் செயல் திட்டங்களை பார்த்து அதிமுகவினரை திமுகவுக்கு வாக்களிக்கும் நிலை இன்னும் 3 மாதத்தில் உருவாகிவிடும் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தபோது வெடி வெடித்து லட்டு கொடுத்து கொண்டாடிய அதிமுகவினர் தற்போது மீண்டும் இணைந்த நிலையில் அதை கொண்டாடக்கூட முடியாமல் வெறுப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆங்கில நர்சரி பள்ளிக்கு கூட முதல்வராக தகுதியில்லை என்று விமர்சித்த அவர், பக்கம் பக்கமாக பேப்பரை வைத்துக் கொண்டு பேசியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனும் நிலையிலேயே கட்சியை நடத்தி கொண்டு வருவதாக சாடினார். எதுக்கு இதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தோக்க போற கட்சிக்கு நம்ம உதயசூரியனுக்கே போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்கிற மனநிலை அவர் முகத்தில் நான் பார்த்தேன். அதனால் அதிமுகவில் இருக்கவங்க கூட இந்த பாஜக கூட்டணியை கம்ப்ளீட்டாக வெறுக்கிறாங்க, அடிமட்ட தொண்டர்கள். காரணம், பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறியதுன்னு சொன்ன உடனே பட்டாசு வெடித்து லட்டு கொடுத்து கொண்டாடினாங்க. ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னோன்னே பட்டாசும் வெடிக்கலை, யாரும் லட்டும் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொண்டர்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் இப்படி ஒரு பொருந்தா கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதே மாதிரி புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிருக்க விஜய் ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அவருக்கு. காரணம், ஒரு தீர்மானத்தை கூட 15 பேப்பர்ல எழுதி பரட்டி வாசிக்கிறாரு. கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அதிமுக பிரமுகர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களை சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த அவருக்கு வரவேற்பு அளிக்க கட்சி நிர்வாகிகள் திரண்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அதிமுக நிர்வாகிகள் 2 பேர் வைத்திருந்த சுமார் 2 லட்சம் ரூபாயினை மர்ம நபர்கள் பிட்பாக்கெட் அடித்து கொள்ளையடித்துள்ளனர். இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் தங்கராஜ் மற்றும் ஆனந்த் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேலூரில் திறக்கப்பட்ட ஒரே வாரத்தில் அரசு மருத்துவமனை மூடப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனையை ஆய்வு மேற்கொண்டு விளக்கம் அளித்தார். வேலூரில் பழமையான அரசு பென்ட்லண்ட் மருத்துவமனையை 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதையடுத்து அப்படி திறக்கப்பட்ட வேலூர் பென்ட்லண்ட் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒரே வாரத்தில் மூடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் நாளை அதிமுகவினர் வேலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டிற்கு பிறகு வேலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் மருத்துவமனையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வேலூர் அரசு பென்ட்லண்ட் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை செயல்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாகவும், நேரில் வந்து பார்வையிடாமலும் எதை பற்றியும் அறியாமலும் தவறான தகவல்களை அவர் கூறி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவினர் நாளை நடத்தவுள்ள ஆர்ப்பாட்டமும் அவசியமற்றது எனவும் அவர் தெரிவித்தார். தாம்பரம் அருகே எல்லையம்மன் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் எல்லையம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள மத்திய அமைச்சர் எல்முருகன் வருகை தந்தார். அப்போது அவருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து புனித நீருடன் கோயில் பிரகாரத்தில் வலம் வந்ததை அடுத்து சுவாமி சிலைகளுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது அங்கு பாஜக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு மணமக்களை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வாழ்த்தினார். அரியலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைக்கு அமைச்சர் அளித்த பதிலால் சிரிப்பலை ஏற்பட்டது. அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் அரியலூர் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தின் மத்தியில் பேசிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி 20 வருடம் கழித்து திமுகவிற்கு கிடைத்ததால் தான் திமுகவிற்கு வெற்றி கிடைத்ததாகவும், எனவே வரும் தேர்தலிலும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 தொகுதிகளையும் திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் KN நேருவிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, அமைச்சரையும் மாவட்ட செயலாளரையும் ஒரே மேடையில் வைத்துக் கொண்டு தனக்கு MLA சீட் வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் நாசுக்காக பேசியதாக கூறியதை அடுத்து அங்கு சிரிப்பலை எழுந்தது. அதிமுக ஆட்சி அமைந்தால் அமைச்சரவையில் பாஜகவுக்கு பங்குண்டு என்பதை அறிந்ததால் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போயுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பாமகவினருக்குள் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நமக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த பிரச்சினையினால் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுகவிற்கு கூடுதல் பலம் எனவும் கூறினார். பாஜகவினர் தாங்கள் தேர்தலில் வெல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை என நினைப்பதாகவும், திமுக மட்டும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனத்துடன் செயலாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எப்படியாவது மத்திய அரசு, ஒன்றிய அரசு எப்படி செய்கிறது சொன்னால் அவருடைய ஒரே குறிக்கோள், நாம் வருகிறோமோ இல்லையோ திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடையில நடிகர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன, அவர் என்னமோ நாளைக்கு முதலமைச்சர் மாதிரி நாங்க உங்களோட எல்லாம் வரல, எங்களோட வரலங்கிற, உங்களதான் நாங்க அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படல, நம்ம கூட்டணியோடு நாம் சென்று இந்த தேர்தலை சந்திப்போம், மீண்டும் தளபதியை முதலமைச்சராக்குவது நம்முடைய கடமை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தேவை என்ற அளவிற்கு திமுக, அதிமுக கட்சிகள் பலவீனப்படவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு 1967க்கு பிறகு திமுக, அதிமுக இரு துருவங்களாக அரசியல் செய்து வருவதாகவும், தற்போது வரை இரு கட்சிகளும் மக்களின் செல்வாக்கு பெற்ற கட்சிகளாக, பெரிய வாக்கு வங்கி கொண்ட கட்சிகளாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் 2 திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சரிவை சந்தித்தால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி உருவாகும் எனவும், ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தேவை என்ற அளவிற்கு திமுக, அதிமுக கட்சிகள் தற்போது வரை பலவீனப்படவில்லை எனவும் தெரிவித்தார். எந்த கட்சி ஒரு கட்சி
ஆளுங்கட்சியாக அல்லது ஆண்ட கட்சியாக இருந்ததோ அது பலவீனப்படுகிற போதுதான் கூட்டணி ஆட்சி முறை என்பது நடைமுறைக்கு வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1967 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது, திமுக ஆட்சியை கைப்பற்றியது. கொஞ்ச காலம் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்க நேர்ந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் நழுவவிட்டது. பிறகு திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகள் மட்டுமே எதிரும் புதிருமாக இரு துருவங்களாக நின்று அரசியல் செய்து வந்தனர். இன்றைய வரையிலும் அந்த இரு கட்சிகளும் மக்களின் செல்வாக்கு பெற்ற கட்சிகளாக அல்லது பெரிய வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றன என்கிற உண்மையை யாரும் மறுக்க முடியாது. திமுக தொண்டர்களிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் தன்னை காத்துக் கொள்ளவே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநாடு ஆகஸ்ட் 15 முதல் 18ஆம் தேதி வரை சேலத்தில் நடைபெறுவதாகவும் மாநாட்டின் 2வது நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து இபிஎஸ் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணம் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக என்கிற எலிபொறியில் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் இருப்பதாகவும், அதிமுக தொண்டர்களிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் தன்னை காத்துக் கொள்ளவே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் விமர்சனம் செய்தார். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை மீட்போம், யாரிடமிருந்து மீட்கப் போகிறார் என்பதற்கான பதிலை சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலிப்பொறியில் மாட்டிக்கொண்ட எலிபோல் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறார். தப்ப முடியாத அளவிற்கு தவிர்த்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்கிற எலிப்பொறிக்குள் எடப்பாடி பழனிசாமி வசமாக மாட்டிக்கொண்டார். அது இருந்து மீள முடியாமல் இன்றைக்கு தவிக்கிற நிலையில் பாஜகவோடு அதிமுக அணி சேர்ந்ததை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள் எவரும் ஏற்கவில்லை, நிராகரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அதிமுக தொண்டர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, பிஜேபியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த பிரச்சார இயக்கத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றிய இரட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் மணிமண்டபத்தில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் மதிவேந்தன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக பிரமுகர்களின் மகள் திருமணத்தை நடத்தி வைத்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறக்கப் போகும் குழந்தைக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கழக நிர்வாகி ஒருவரின் குழந்தைக்கு தமிழ்ச்செல்வி என பெயர் சூட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி தலைவரும் திமுக பேரூர் செயலாளருமான தேவராஜன் இளைய மகன் திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் செங்குட்டுவன் மற்றும் திமுக முன்னாள் எம்எல்ஏ மதிவாணன் மகள் பிரித்திகா ஆகியோர் திருமணம் திருப்போரூர் அருகே உள்ள காலப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஜாதகம் பார்த்து பெண் மாப்பிள்ளை தேடினால் திருமணமாவது தாமதமாகும் என்றும், தேவராஜ் போன்று கழகத்திற்குள் பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டும் என்று நகைச்சுவையாக பேசினார். மேலும் திருமணம் செய்து கொண்ட மணமக்களுக்கு பிறக்கப் போகும் ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மணமக்கள் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதுக்கு நல்ல அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்பான வாய்ப்பை அளித்த மணமக்களுக்கு ரேஷன் கடை பணியாளர்களின் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்காவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் காளிராஜ் தெரிவித்துள்ளார்.
6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஒருநாள் காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் காளிதாஸ் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தாங்கள் பலமுறை போராட்டம் நடத்தியும் இதுவரை அரசானது செவி சாய்க்காத காரணத்தினால் பொதுமக்களை ஒன்று திரட்டி விரைவில் தாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார். ஒரு ஆள் ஒரு சரக்கு அரிசி வாங்கிட்டாங்கன்னா அரிசி வாங்கின அப்புறம் தான் சீனிக்கு பண்ண முடியும், சீனி வாங்கின அப்புறம் தான் பருப்பு பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் to 20 நிமிஷம் ஆகுது. ஒரு நாளைக்கு சராசரியே 30 கார்டுக்கு மேலே போட முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த 6 அம்ச கோரிக்கை முன்னிறுத்தி தான் இன்று மாநிலம் தழுவிய ஒரு காத்திருப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இதிலேயும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் பொதுமக்கள் நாங்கள் அனைத்து பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டிலே பண்ணுவோம் என்பதை நாங்கள் இது உறுதியோடு கூறிக்கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு இந்த 6 அம்ச கோரிக்கை எங்களுக்கு கிடைக்கும் தண்டையும் இந்த போராட்டம் தொடரும். நீ வலுப்படுத்துவோம் தவிர இது என்ன தான் பண்ணாலும் அந்த அரசு வந்து செவி சாய்க்கவே மாட்டேங்குது. நாங்களும் பல முறை போராட்டம் பண்ணிட்டோம். இதே இடத்துல 4 தடவை நாங்கள் வந்து 5 தடவை வந்தாச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு அரசு கணக்கிலே சேர்க்க மாட்டேங்குது. விருப்பினர் சமூகத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. மதுரையில் கஞ்சா போதை மாத்திரை விற்பனை செய்தவர்களை தட்டி கேட்டவரை இளைஞர்கள் சிலர் அருவாளால் வெட்டும் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரை சோலை அழகுபுரம் மகாலட்சுமி கோயில் தெரு பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவரது மகன் கார்த்திக். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கஞ்சா மற்றும் போதை மாத்திரையை விற்பனை செய்ததை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் வீட்டின் முன்பு தாய் தந்தையருடன் பேசிக் கொண்டிருந்த கார்த்திகை கத்தியால் வெட்டியுள்ளனர். இதில் காயமடைந்த கார்த்தி வீட்டினுள் சென்றதால் உயிர் தப்பினார். மேலும் அவரது தந்தை பாண்டி மீதும் தாக்குதல் நடத்த அந்த கும்பல் முயற்சித்தது. தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து ஜெயகந்தபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அஜித்குமார் கொலை சம்பவத்தில் தாக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கி ஆறுதலை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தியாகு வலியுறுத்தியுள்ளார். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தியாகு காவல்துறை சித்திரவதையில் உயிரிழந்த அஜித்குமார் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது தாயார் மற்றும் தம்பி நவீன்குமாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அவருடன் அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் ஹென்றி தேவேன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஒருங்கிணைப்பாளர் தியாகு திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை 31 இறப்புகளும் இறப்பு அல்லாத பல கொடுமைகளும் ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியதோடு அஜித்குமார் கொலை வழக்கில் ஆரம்பத்திலிருந்து கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். மேலும் சிபிஐ மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்த தியாகு அஜித்குமார் கொலை வழக்கை நீதிமன்ற கண்காணிப்புடன் கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தால் சில மாதங்களில் முடிக்க முடியும் என்று வலியுறுத்தினார். ஆமாம், அருண் உள்ளிட்ட அந்த யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அரசு வந்து அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். இறந்ததுக்கு மட்டும்தான் இழப்பீடு இல்லை, காயம் பெற்றவர்கள் அது அவர் தம்பிக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அவர்களுக்கு உரிய மன ஆறுதலை கொடுக்கணும். நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்கலாம், அப்பயும் கேட்கலாம். எங்களுக்கு எப்பயும் சிபிஐ மேலே இதில் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. சிபிஐ இது போன்ற குற்றங்களை விசாரிப்பதற்கான ஒரு நிறுவனம் அல்ல. நீதிமன்ற கண்காணிப்போடு கூடிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தால் இதை முழு நேரமாக அந்த வேலையை எடுத்து செய்வாங்க. விரைவாக வழக்கை முடிக்க முடியும். புலனாய்வு முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை நடத்தி சில மாதங்களுக்குள்ளேயாவது அந்த முடிவை காணவும். இருட்டிலும் இக்கட்டிலும் மாட்டிக்கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாரா படவேடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் இருட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது இரண்டுமே எடப்பாடி பழனிசாமி தான் என்று இருளை அகற்றி தமிழகத்தை ஒளிவீச செய்வதை தன்னுடைய தீராத ஆசையற்று எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு பதிலளித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு குறை கூற சொல்லாமல் இருந்தால்தான் அதிசயம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்தார். முல்லை பெரியாறுல தண்ணீர் திறந்து விட்டோம், கால்வாய்களை தூர் வராதனால கடைமடை வரைக்கும் தண்ணீர் போலன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர்னா எங்களை பாராட்டுக்கிட்டாரு, போய் பார்க்க சொல்ல. அதே போல தமிழகம் வந்து இருண்ட இதுல வந்து மாட்டிட்டு இருக்கு. அதனால வந்து மக்களை வந்து வெளிச்சத்துக்கு மீட்டெடுக்கணும்ட்டு இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆளுங்கட்சி எதிர்த்து, அதாவது இருட்டுல மாட்டிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் இருட்டுல மாட்டிட்டு இருக்காங்க,
அவங்கள வந்து வெளிச்சத்துக்கு இருட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது ரெண்டும் அவர்கள். SC/ST விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்து அறிவிப்பை வெளியிட்டு முதலமைச்சர் கேலிக்கூத்தை அரங்கேற்றி இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை KK நகரில் பிரதமரின் மக்கள் நலவாழ்வு திட்டத்தின் கீழ் சேவைகள் துவக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சமூக நீதி விடுதி என்று பெயரை மாற்றினால் மட்டும் ஒன்றும் மாறாது என்று பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பிற்கு கருத்து கூறினார். மேலும் SC/ST விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றி இருப்பது கேலிக்கு உரியது என்று விமர்சித்ததோடு மலைவாழ் பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை மூடக்கூடாது என்று வலியுறுத்தி பேசினார். ஏதாவது ஒரு ஹாஸ்டலை போய் பார்த்துருக்கிறாரா? நான் SC கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் பார்த்துருக்குறேன். அந்த ஹாஸ்டலினுடைய தரங்கள் வந்து மிக கேவலமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது SC/ST ஹாஸ்டலில் ஒரு மாணவர் படிக்கிறான்னா அவன் அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை இருக்கிற ஹாஸ்டல்களில் சும்மா பேரை மட்டும் மாற்றிட்டா ஆகுமா? நான் கேட்குறேன், முதலமைச்சராகட்டும் அல்லது துணை முதலமைச்சராகட்டும், ஏதாவது ஒரு ஹாஸ்டல், இத்தனை மாவட்டத்துக்கு போகிறாருல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் போகிறாங்கல்ல, அந்த ஹாஸ்டலை வந்து போய் பார்த்துருக்குறாங்களா? சும்மா பேர் மாற்றுறதுனால ஒன்றுமே நடக்காது. தனது குரலை வைத்து கிண்டல் செய்வதாக ஆசிரியர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி மாணவன் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாயனூர் அருகில் உள்ள வளையல்காரன் புதூர் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் நாகராஜன் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் தான் கருப்பூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும், தனது பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் செந்தில்குமார் குரலை வைத்து கிண்டல் செய்ததாகவும், மேலும் பாலியல் ரீதியான தொடுதலை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து புகார் கொடுத்தால் தன் மீது வீண் பழி சுமத்தி பள்ளியிலிருந்து வெளியேற்றி விடுவதாக மிரட்டுவதாக வேதனை தெரிவித்துள்ள பள்ளி மாணவன், மாவட்ட வருவாய் அலுவலர் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவர் வளையல்காரன் சொந்த ஊர். இப்போ வந்து காந்தூர் மலையில் இருக்காரு திரு செந்தில்குமார் அவர்கள். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவர் மேலே இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் இந்த பெண்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாமே என் பிள்ளைகள் தானே. இப்போ இவர் சொல்கிறது இதுதான், அது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல. இவரை கண்டிச்சார்தான் அடுத்து வர ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இவரை கண்டிக்கலன்னா இன்னும் வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க. புரிஞ்சுதுங்களா? முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க, அவ்வளோதான். எத்தனை வருஷமா 6 நாள் நான் போகலைங்க. நான் 10வது படிக்க பொது தேர்வு எழுதணும். 16ஆம் தேதி எக்ஸாம் மிட்டம் படிக்கணும்னு ரொம்ப மனசு ஆசை இருக்கு எனக்கு. இப்பெல்லாம் பண்றாங்க. ஸ்கூல் போகவே எனக்கு இஷ்டமே இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, வந்தாங்க, விசாரிச்சாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே அவங்க வந்து என்ன ஏது அப்படின்னு மட்டும்தான் விசாரிச்சாங்களே தவிர அப்புறம் எதுவுமே சரி கிடையாது, போயிட்டாங்க. சிவகங்கை அருகே கார் மரத்தில் மோதிய விபத்தில் கிராம நிர்வாக அலுவலரின் மனைவி மற்றும் மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சாலை கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணி செய்து வரும் முருகன், இளையான்குடி சாலை கிராமம் இடையே உள்ள கோட்டையூர் என்ற பகுதியில் தனது குடும்பத்துடன் காரில் சென்றபோது மரத்தில் மோதி கார் விபத்துக்குள்ளானது. அந்த வாகனத்தில் பயணம் செய்த கிராம நிர்வாக அலுவலர் முருகனின் மனைவி ரேணுகா தேவி மற்றும் அவரின் மூத்த மகள் மதிவதனி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் மற்றும் அவரது இளைய மகள் பலத்த காயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து இளையான்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பிரபல PSG மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வகரம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பவபூரணி. இவர் கோவை பீளமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் துறையில் முதுகலை படிப்பு பயின்று வந்தார். அவர் இரவு பயிற்சிக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றினார்.
இந்நிலையில் மருத்துவமனை கழிவறையில் பவபூரணி மயங்கிய நிலையில் கிடப்பது தெரியவந்தது. இதனை பார்த்த ஊழியர்கள் மருத்துவர்களுக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்தபோது பவபூரணி ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்த பீளமேடு போலீசார் அவரது உடலை கைப்பற்றி வரதராஜபுரம் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழப்பு காரணமாக பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையிலிருந்து சென்னைக்கு பணி மாறுதலுக்காக இருசக்கர வாகனத்தில் வந்த தீயணைப்பு வீரர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த சத்திரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரபு அலங்காநல்லூர் தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பு வீரராக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் பிரபுவிற்கு திருவள்ளூர் மாவட்டம் ரெடில்ஸ் தீயணைப்பு நிலையத்திற்கு சமீபத்தில் பணி மாறுதல் கிடைத்தது. இதையடுத்து பிரபு மதுரையில் இருந்த தனது இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இரவு நேரத்தில் வாகனத்தை இயக்கி வந்த பிரபு செங்கல்பட்டு அடுத்த பழவேலி அருகில் ஜிஎஸ்டி சாலையில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரம் இருந்த தரைப்பாலத்தில் மோதியலில் பிரபு தூக்கி வீசப்பட்டார். இதில் பிரபு அணிந்திருந்த ஹெல்மெட் கீழே விழுந்ததில் அவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் பிரபு உடலை மீட்டனர். மேலும் விபத்து குறித்து தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மாபாளையத்தில் தலையில் கல்லை போட்டு பிரிண்டிங் பட்டறை தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திருமுருகன்பூண்டி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்மேகம் மகன் பாண்டியன். இவருக்கு திருமணமாகி 3 மகள்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தாருடன் பேச்சுவார்த்தையின்றி திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி அம்மாபாளையம் பகுதியில் உள்ள பிரிண்டிங் பட்டறையில் தொழிலாளியாக வேலை செய்து கொண்டு அங்கேயே தங்கி வந்துள்ளார். இந்நிலையில் அம்மாபாளையம் தனியார் பள்ளி அருகே சாலை ஓரமாக பாண்டியன் தலையில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு சென்ற திருமுருகன்பூண்டி போலீசார் அவரது உடலை மீட்டனர். மேலும் விசாரணையில் மதுபோதையில் இருந்த பாண்டியனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருப்பது தெரியவந்ததை அடுத்து கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்தவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.